அவர் கிருபை என்றும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் இன்னைக்கு 2வது அதிகாரத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். போன வாரம் 1வது அதிகாரத்தை வாசித்தோம். இந்த வாரம் 2வது அதிகாரத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், அப்படி என் கூட தியானத்தோடு கிருபையாக கவனிங்க. அடுத்த வாரத்திலிருந்து என்னிடத்துல இருக்கிற நான் 2 வேதாகமத்தை நான் உங்கள் இடத்துல எடுத்துகிட்டு வரேன். பிள்ளைகள் அதை என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். ஓகேவா? அப்படியே கையை வச்சுக்கோங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகர்ப்பார், ஆண்டவரோ இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றேன். தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதியை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோல்களால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னான். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் 8வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அல்லேலூயா. இனிமேல் வாரம் நம்ம தொடர்ச்சியாய் இந்த சங்கீத பகுதிகளிலிருந்து என்ன பண்ணலாம், நம்ம பேசலாம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையை சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன வார்த்தையை சொல்ல போறேன்னா, என்னை கேளும். என்னவா? ஏசப்பா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவரை கேட்கணுமா? என்ன பண்ணணுமா? கேட்கணும். என்ன பண்ணணும்? ஆஸ்க். இங்கிலீஷில் ஆஸ்க் ஃபார் மீ அப்படின்னு இருக்கு. இனிமேல் அண்ணன் இங்கிலீஷ்லேயும் சில வார்த்தைகளை உங்களுக்கு என்ன பண்ணுற சொல்லித்தரேன். ஓகேயா? என்னை கேளும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். முதல்ல என்ன கேட்கணும்? படிப்பு என்ன பண்ணணும், ஏறணும்னு கேட்கணும். 2வது என்ன கேட்கணும்? பேனா பென்சிலு புக்கெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் வேணும் தானே? ஓகே, அதுவும் வேணும்னு என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட. அண்ணன் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட நல்லா ஞாபகம் இருக்கா? அந்த சீட்டு வீட்டில் மண்ணு வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அண்ணன் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு சின்ன பொருள் வேணுனாலும் முதல்ல யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆனால் கேட்குறீங்களா? எடுத்தவொடனே யார்கிட்ட தான் கேட்குறோம்? அப்பா அம்மா கிட்ட தான் என்ன பண்ணுறோம்? இன்னிலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. என்ன பண்ணலாம்? இன்னிலேருந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. யார்கிட்ட கேட்கணும்னா ரிஜி அண்ணன்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அப்படி சொன்னால் தான், என்கிட்ட கேட்டால் தான் நான் என்ன சொல்லுவேன்னு என்ன பண்ணுவோம் தெரியும். முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? அண்ணன்கிட்ட என்ன பண்ணணும்? அண்ணா எனக்கு பென்சில் வேணும், புக்கு வேணும். இனிமேல் யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் என்கிட்ட கேட்கணும். நான் யார்கிட்ட கேட்பேன்னா ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவேன். இனிமேல் நீங்களாம் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஓகேவா? ஓகே. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர்கிட்ட இந்த இடத்துல சில காரியங்களை ஆண்டவர் கேட்கும்படியாக சொல்லியிருக்கிறேன். நான் அதை பின்னாடி உங்களுக்கு மத்தியில் பேசுகிறேன். நான் இன்னைக்கு பிள்ளைகிட்ட சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, ஞானத்தை கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் அடிக்கடி ஒரு சாலமோன் ராஜான்னு ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கேன். அவருக்கு 8 வயசு இருந்துச்சு. எத்தனை வயசு? அந்த 8 வயசு ராஜாவுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை,
திடீர்னு கனவுல ஆண்டவர் வந்து கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னும் போது இந்த ஜனங்களை அரசாட்சி செய்ய, யாராவது அரசாட்சி செய்ய, ஒரு சின்ன பையன் எப்படி ஜெபம் பண்றாருன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இந்த ஜனங்களை ஆட்சி செய்ய என்ன வேணுமா? ஞானம் வேணும். என்ன வேணும்? என்ன வேணுமா? இந்த ராஜாவோட ஞானம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு அழகா ஒரு கதை சொல்றேன், நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது இப்ப இருக்கிற புத்தகங்கள்ல இருக்கான்னு தெரியல, ஆனா நான் படிக்கும்போது என்னுடைய புத்தகங்கள்ல இந்த சம்பவம் இருந்துச்சு. இந்த ராஜா நல்லா அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ராணி வந்தாங்க. என்ன வந்தாங்க? ஒரு இளவரசி வந்தாங்க. அந்த இளவரசி இந்த ராஜாவுக்கு ஞானம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னு வந்தாங்க. என்ன பண்ணணும்னு? டெஸ்ட்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம். என்னது? அந்த ராஜாவுக்கு எக்ஸாம் வைக்கணும். ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் சொல்றாங்க இந்த ராஜா என்னது ஞானவான்னு சொல்றாங்க. இந்த ராஜா ஞானவானா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ண வரேன்ட்டு அந்த ராணி என்ன பண்றாங்க, அவங்க ஊர்ல இருந்து ஒரு 2 நல்ல பூச்செடியை எடுத்துட்டு வராங்க. என்ன பண்றாங்க? ஒரு 2 பூச்செடி எடுத்துட்டு வராங்க. அதுல ஒண்ணு வந்து ஒரிஜினல், இன்னொன்னு வந்து டூப்ளிகேட். என்னது? ஆனா 2மே பார்க்க ஒரே மாதிரி என்ன பண்ணுது. இதை 2யும் அவங்க ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க, அழகா செஞ்சு என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட எடுத்துட்டு வர்றாங்க. என்ன பண்றாங்க, இந்த அம்மா ராணி அம்மா எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட வைக்கிறாங்க. ராஜாவே, நீங்க ஞானவான்னு இந்த ஊர்ல இருக்கவெல்லாம் சொல்றான், ஆனா எனக்கு டவுட்டு. எனக்கு என்னது டவுட்டு? என் வலது கையில இருக்கிறது ஒரிஜினலா, இடது கையில இருக்கிறது எது ஒரிஜினலே? நீங்க என்ன பண்ணுங்க, 2 எடுத்துட்டு போய் ராஜா முன்னாடி வச்சுட்டாங்க. இப்ப நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா இந்த அம்மா ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க, தொட்டு பார்க்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அந்த பூச்செடி கிட்ட நீங்க வரக்கூடாது, நீங்க தூரமா இருக்கணும். அந்த 2 செடியை பார்க்கணும், எது ஒரிஜினல்னு என்ன பண்ணணும் சொல்லணும். என்ன பண்ணணும்? இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், நீங்களா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்? செடி கிட்ட போகக்கூடாது, மூந்தும் பார்க்க கூடாது, பார்க்க 2 செடியும் ஒரே மாதிரி. நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு கதை தெரியும், அதனால நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது ஒருத்தனை வச்சு என்ன பண்ணுவோம், ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி பேசலான்னு என்ன பண்ணுவோம். தொட்டும் பார்க்க கூடாதான், மூணும் பார்க்க கூடாதான், ஒரிஜினல்னு என்ன பண்ணாது. இப்போ கல்யாண ரிசப்ஷனுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? முன்னாடி ரிசப்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் பூ என்ன பண்ணியிருப்பாங்க, ஏமாந்து போய் என்ன பண்ணுவோம், அது பிடிங்கி பார்த்தா அது என்னவா இருக்கும், சில இடத்துல வந்து டூப்ளிகேட் பூ மாதிரியே இருக்கும். அது பார்த்தா எப்படி இருக்கும், ஒரிஜினல் பூ மாதிரி என்ன பண்ணுவோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் பூ விற்பாங்க. கொஞ்சம் நம்மளை மாதிரி ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டூப்ளிகேட் பூவை வச்சு என்ன பண்ணுவாங்க, டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இப்படியே நம்மளே நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஏமாந்துடுறோம். ராஜா கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தார். என்ன பண்ணார், யோசித்து பார்த்தார். அந்த 2 பூவையும் உத்து பார்த்தார். என்ன பண்ணார், தூரத்துல இருந்தே அந்த 2 பூவையும் நல்லா உத்து பார்த்தார். உத்து பார்க்கும்போது ஒரு பூ மேலே மட்டும் ஒரே ஒரு ஈ வந்து உட்காந்துச்சான். என்ன வந்து உட்காந்துச்சா? ஆனால் பக்கத்தில் இருக்க பூ மேலே அந்த ஈ போய் என்ன பண்ணல, உடனே ராஜா பிடிச்சிட்டாரு. அந்த ஈ உட்காந்த அந்த பூ தான் என்னது, ஒரிஜினல். அந்த ஈ உட்காந்த பூ தான் என்னது, ஒரிஜினல். உடனே ராஜா சொல்றாரு, அதுதான் என்னது. யோசிச்சு பாருங்க, அந்த நேரம் நம்மளுக்கு இருக்குதா? நமக்கு என்ன இல்லை, சுத்தமா இல்லை. நமக்கு என்ன இல்லை, நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? நம்ம கொஞ்சம் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டோம். இந்த ஆனால் ராஜாவுக்கு டக்குன்னு என்ன பண்ணுது, ஒரு எண்ணம் வருது. என்ன வருது, உத்து பார்க்குறாரு. அதில் ஒரு வேளை ஈக்கு பதில் எறும்பு உட்காந்துருந்தா கூட ராஜா என்ன சொல்லியிருப்பாரு, அதுதான் என்னது, ஒரிஜினலு. ஏன்னா ஒரிஜினலுக்கு மேலே தான் என்ன வந்து உட்காரும், ஈயோ இல்லைன்னா தேன் பூச்சியோ எறும்போ என்ன பண்ணும், போய் உட்காரும். டூப்ளிகேட் மேலே பெயிண்ட் வாசனை அடிக்கும், அது மேலே போய் எது என்ன பண்ணாது அவ்வளோ சீக்கிரம். அப்போ இந்த ஞானம் யார் கொடுத்ததுன்னா கர்த்தர் கொடுத்தது.
இது யார் கொடுத்தது? ஏன்னா இது கர்த்தர் கொடுத்ததுன்னா நம்மளே நிறைய யோசித்தோம். என்ன யோசித்தோம்? நம்ம இதை யோசித்து பார்த்துருப்போமா? உத்து பார்த்து அதில் ஒரு வேளை ஈயோ எறும்போ உட்காந்துருக்கும்னு யோசித்து பார்த்தோமா? கொஞ்சம் கூட நமக்கு என்ன வரல. ஆனால் அவர் ராஜாவை யோசித்து பார்க்குறார். அந்த யோசனையை யார் கொடுக்கறதுனா கர்த்தர் கொடுக்குறது. யார் கொடுக்கறது? அதனால தான் சின்ன பிள்ளைகளாகி உங்களிடத்துல சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுன்றத கர்த்தர் இடத்துல கேளுங்க. என்ன கேளுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கேட்கணும். கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். என்ன கேட்கணும்? கர்த்தர் இடத்துல எல்லாத்தையும் கேட்கலாமா? கர்த்தர் இடத்துல எல்லாத்தையும் கேட்கலாமா? எனக்கு ஒரு பாட்டில் சாராயம் வேணும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாங்களா? நான் கொடுப்பாங்களா? கேட்கறது என்ன பண்ணலாம்? ஆண்டவரே, நான் இந்த வீட்டுக்குள்ளே திருட போகிறேன், இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறக்கூடாது, இந்த வீட்டு திறந்துடக்கூடாதுன்னு இதே கேட்கணுமா? ஆண்டவரே, நான் இப்போ கெட்ட வார்த்தை பேச போகிறேன், நான் பேசுறதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாமா? கேட்கறது என்ன பண்ணணும்? தெளிவாக கேட்கணும். இங்கே வசனம் சொல்லுது 11வது வசனத்தில், சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே பயத்துடனே கேட்கணுமா? என்னம்மா பயம்னா இந்த சுடுகாட்டுக்கு போகும்போது இருக்கிற அந்த பயம் சொல்லலை. எனக்கு என்ன வேணுன்றத தெரிஞ்சு பயத்தோடு கேட்கணும். என்ன பண்ணணும்? இப்போ எல்லாரும் நம்ம படிக்கிற நமக்கு போய், ஆண்டவரே எனக்கு இப்போதான் எனக்கு ஒரு ஃபோன் வேணும், 10,000 ரூபாயில் எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு என்ன பண்ணக்கூடாது? இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு நல்லா படிக்க நல்ல புத்தகங்களை என்ன பண்ணுங்க தாங்க, எனக்கு நல்லா படிக்க பேனா பென்சில் என்ன பண்ணுங்க தாங்க, எனக்கு நல்ல அறிவில் வளர எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் பாடங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்க எனக்கு என்ன தாங்க, அறிவை என்ன பண்ணுங்க தாங்க. நான் நல்லா லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு அறிவை தாங்க. ஃபோன் எல்லாரும் யூஸ் பண்ணிடலாம், லேப்டாப் யூஸ் பண்ண அறிவை தாங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண அறிவை தாங்க. நல்ல டைப்ரைட்டிங்னா தெரியும்ல, டைப்ரைட்டிங்னா தெரியும்ல, டைப்ரைட்டிங் கற்றுக்க அறிவை தாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணோம்? அப்புறம் கேட்டுட்டு சும்மா இருந்துடலாமா? தட்டில் சாப்பாடு போட்டுட்டு வயிறு நிறைஞ்சிரும்னா நிறைஞ்சிருமா? நான் வருஷா தட்டில் சாப்பாடு போட்டோம், தட்டில் என்ன போட்டோம்? ஒரு பிரியாணியோ இல்லைன்னா கஞ்சோ, எனக்கு பிடிச்ச சாப்பாடு இப்போ கொஞ்ச நாளாக கஞ்சி தான் பிடிக்கும், கஞ்சோ பிரியாணியோ தட்டில் போட்டோம். நம்ம தான் போட்டோம், நம்ம தான் ஜெபம் பண்ணோம், நம்ம தான் ப்ரேயர் பண்ணோம், போட்டதுக்கப்புறம் சும்மா இருந்தால் ஆகுமா? என்ன பண்ணோம்? எப்படி சாப்பிட்ணும்? நம்ம கையெடுத்து சாப்பாடில் கை வச்சு அழகாக என்ன பண்ணணும்? நான் சொல்கிறது புரியுதா? ஜெபம் பண்ணால் மட்டும் ஆகாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? இப்போ நமக்கு என்ன புரியலையோ அதை எடுத்து வச்சு என்ன பண்ணணும்? எனக்கு லேப்டாப் கற்றுக்கணும்னு ஆசைன்னா லேப்டாப் இப்போ ஒரு வேளை அண்ணன் வாங்கிட்டேன்னா நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வேளை அண்ணன்கிட்ட லேப்டாப் இருந்துச்சுன்னா, அண்ணா இதை சொல்லித்தாங்கன்னு என்ன பண்ணணும்? வந்து உக்காந்துடணும், கையை வச்சு, ஆண்டவரே இந்த பழைய கார்ட்டூன்லாம் இருக்குது, மனசில் ஏறிக்கோன்னு என்ன பண்ணுவாங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இது யாருன்னா பார்த்துருக்கீங்களா? புக்கை எடுத்த பண்ணுவா தலையில் அடிச்சுக்கிட்டே மண்டையில் ஏறிக்கோன்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது. அதை நம்ம தான் கற்றுக்கணும். என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இப்போ நான் வசனத்துக்குள்ளே வரேன். 8வது அதிகாரத்தில் சொல்லுது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதியை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அல்லேலூயா. பெரியவர்களாக இருக்கிற நான் உங்களிடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் இடத்துல கேட்கணும். என்ன காரியத்தை தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டிய, இல்லை இந்த ஜனங்களை புரிந்து கொள்ள வேண்டிய, இந்த ஜனங்களை நான் அறிய வேண்டிய காரியத்தை எனக்கு தாங்கப்பா.
அல்லேலூயா. இங்க சொல்லுது, இந்த ஜாதியை எனக்கு சுதந்திரமாய் தாங்க. இப்ப எனக்கு இந்த ஜாதியை சுதந்திரமா தரணும்னா நான் முதல்ல இந்த ஜனங்களை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் ஒரு 8 வருஷமா இந்த இடங்கள்ல ஊழியத்திற்காக தொடர்ச்சியா வரும்போது நான் யார் யார் எப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சில நேரங்களில் என்னை அறியாமலே என்ன வருது, வார்த்தைகள் வருது. ஆனா கர்த்தரிடத்துல கேட்கிறேன், இந்த ஜனங்களை சுதந்தரித்துக் கொள்ள, இந்த ஜனங்களை நான் என்னை புரிந்து கொள்ற அளவுக்கு, இல்லை இந்த ஜனங்களிடத்துல நான் சகஜமா பழகிற அளவுக்கு நான் இவங்களை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டாதான் நான் இந்த இடத்துல கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வாதமா மாற்றுவாங்கன்னா, இங்க சொல்லுது, இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமா தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது, இதை நம்ம ஒருவேளை நம்ம ஒருவேளை கீழே நினைக்கலாம், நம்மளை தரையுறவா நினைக்கலாம். நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்துதான், இந்த பகுதியில் இருக்கிற சுற்று வட்டாரங்களை, நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை, நம்ம ஆரம்பிக்கிற அந்த பாலத்திலேருந்து இந்த மலை வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமா தரணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஜெபமா இருக்கணும். இவர்களை புரிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் சொல்றேன், பணத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, கர்த்தர் இப்படியே நம்மளை இருக்க விடுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஜனங்களை புரிந்து கொள்ள, கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க பழகிக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் பிள்ளைகிட்ட சொல்றேன், ஆண்டவரே எங்களை இந்த மாதிரி ஆக்குங்கன்னு சொல்லி இப்ப இருந்தே ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும், நான் டாக்டர் ஆகணும், இல்லைன்னா என்னவா ஆகணுன்றத கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எனக்கு இதை தாங்கப்பா அப்படின்னு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஒருவேளை குடும்பத்துல சில காரியங்களை அதையும் கர்த்தரிடத்துல கேட்கணும். கடன் பிரச்சனையா கர்த்தரிடத்துல கேட்கணும். இல்லை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரச்சனையா கர்த்தரிடத்துல கேட்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனையா நம்ம தான் கேட்கணும். பக்கத்துல வீட்டுல பிரச்சனையா கர்த்தரிடத்துல கேட்கணும். இல்லை இவங்க ரட்சிக்கப்படணும்னா கர்த்தரிடத்துல தான் என்ன பண்ணணும், கேட்கணும். இல்லை என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுமா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுமா, நான் கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும், கேட்கணும். இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னா கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும், இங்க கவனிங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தரிடத்துல கேட்கணும்னு நான் சொல்றேன் தெரியுமா. எல்லா விஷயத்தையும் கர்த்தரிடத்துல தான் கேட்கணும். அல்லேலூயா. நான் சொன்ன தெரியுமா, அப்பா அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அது கீழே சொல்லுது, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Bless all the put trust in. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள்னா இப்போ ஒரு விளக்கத்தை சொல்றேன். இப்போ டைட்டஸோ இல்லை யூனிஸோ இருக்கிறாங்க. அண்டிக் கொள்றதுன்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காலை என்ன பண்ணிக்குவாங்க, நம்ம எங்கன்னா போகும்போது காலை டக்குன்னு என்ன பண்ணிக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. நம்ம தூக்குனா என்ன பண்ணுவாங்க, கழுத்தை என்ன பண்ணிக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. இறக்குற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம எங்கே தூக்கின்னு போனாலும் நம்ம கூட தான் என்ன பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி தெரியுமா ஆண்டவரை பிடிச்சிக்கணும், அப்படி தான் பிடிச்சிக்கணும். என்ன பண்ணணும், ஆண்டவரை எப்படி பிடிச்சிக்கணும். இல்லை ஒருவேளை இந்த உப்பு மூட்டை ஏற்றிக்குவா. ஒரு சில டைமில் ஆளி டைட்டஸை உப்பு மூட்டை தூக்கும் போது அந்த கழுத்தை என்ன பண்ணிக்குவான், கழுத்தை டைட்டாக பிடிச்சிக்குவான். அந்த மாதிரி டைட்டாக யாரை பிடிச்சிக்கணும்னா ஆண்டவரை என்ன பண்ணிக்கணும். இது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யார்கிட்ட கேட்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வசனம் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட பாக்கியவான்கள்னா, அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தரித்திரங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி போராட்டங்கள், கண்ணீர்கள் எல்லாமே மாறணும்னா கர்த்தரை அண்டிக் கொள்ளணும்னு வசனம் சொல்லுது. யாரை அண்டிக் கொள்ளணுமா, கர்த்தரை என்ன பண்ணிக்கணும், அண்டிக் கொள்ளணும். இந்த இடங்களை நான் ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும், கூப்பிடணும். 2வது, ஜனங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவை கர்த்தர் நமக்கு தரணும். அடுத்தது 3வது, பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். கடைசி 4வது ஒரு காரியத்தை சொல்றேன், அதுதான் அவரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது சொன்ன கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும், கூப்பிடணும். என்ன பண்ணணும், கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்புறம்
ரெண்டாவது, இந்த ஜனங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணணும்? தரணும். மூன்றாவது என்ன காரியம்னா, பயத்துடனே கர்த்தர் என்ன பண்ணணும்? எது கேட்டாலும் கர்த்தர் இடத்துல பயத்தோட என்ன பண்ணணும்? நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இப்போ நமக்கு எல்லாருக்கும் கார் வேணும். என்ன வேணும்? யார் யாருக்கெல்லாம் கார் வேணும்? இப்போ எனக்கும் புது கார் வாங்கணும்னு ஆசை தான். நானும் செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு முன்னாடி புது கார் வந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். என்ன பண்ணணும்? புது கார் வந்து நின்றா எப்படி இருக்கும் பாருங்க ஜோஸ்து. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றா எப்படி அழகா வீடே என்ன பண்ணும்? ஒரு நல்ல அழகா என்ன பண்ணும்? இப்போ ஆண்டவர் நம்மளை கார் வாங்க ஆசை வச்சுட்டாங்க. இல்லை நான் கார்லாம் வாங்க மாட்டேன், நான் ஏரோப்ளைன் தான் வாங்கணும்னா முடியுமா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ கார் வேணும், என் வீட்டில் 10 பேர் போகிறதுக்கு கார் வேணும்னா கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணும்? கார் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் பெரிய பணக்காரர் அதுக்கப்புறம் ஏரோப்ளைன் என்ன பண்ணலாம்? வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ கர்த்தர் இடத்துல எதை கேட்குறோன்றதுல பயபக்தியோடு கேட்கணும். நான்காவது காரியம், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய பிரசங்கங்களை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நான் சுருக்கி அழகாக சொல்லியிருக்கேன். நான் பிள்ளைகளுக்கு தெளிவாயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒருவரே பெரியவராக இருக்கிறார், அவர் ஒருவரே மகத்துவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தான் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் இல்லைன்னு ஒரு நாளும் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாரு? அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துக்கோங்க. என்னை கேளுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னை கேளும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னதான்? என்னை கேளும். சொல்லுங்க பார்க்கலாம். எது வேணும்னாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் நல்லவராக உங்களை நடத்துவாங்க. அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய